தீயில் கருகிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், தாய், தந்தை, 2 சிறு ஆண் குழந்தைகள் என 4 பேரும் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்த சம்பவம் நெஞ்சை பதைக்க வைக்கும். இந்த சம்பவத்தால் கொதித்தெழுந்த உறவினர்களும் நண்பர்களும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில செப்டம்பர் 6ஆம் தேதி தீ விபத்து ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்துல வீட்டுல வாடகைக்கு வசிச்சிட்டு இருந்த வழக்கறிஞரா படிச்சுட்டு வந்த பிரேம்குமார் மற்றும் அவரோட மனைவியான மஞ்சுளா, இந்த தம்பதிகளோட சிறிய ஆண் குழந்தைகள் அப்படின்னு 4 பேருமே தீயில சிக்கி இருக்காங்க. தீயில சிக்கினவங்களை மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தும் சம்பவம் நடந்த 7 நாட்கள்ல மருத்துவமனையில சிகிச்சை பலன் இல்லாம 4 பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த தீ விபத்துல மரணமடைந்த 4 பேரோட குடும்பத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு, சம்பவத்திற்கு காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு, விசாரணையை தீவிரப்படுத்தணும் போன்ற கோரிக்கைகளை முன் வச்சு இறந்து போன குடும்பத்தாரோட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில காசிநாதபுரம் அப்படிங்கிற பகுதியில சாலை மறியல்ல ஈடுபட வந்திருக்காங்க. இந்த நிலைமையில திருத்தணி டிஎஸ்பி கந்தன் தலைமையிலான போலீசார் 2 மணி நேரமா தேசிய நெடுஞ்சாலை நடுவுல பேச்சுவார்த்தை செஞ்சு இந்த தீ விபத்துல தொடர்புடைய எல்லா ஆவணங்களையும் அறிவியல் பூர்வமா ஆதாரங்களோட விசாரணையை மேற்கொண்டு வர்றோம் அப்படின்னும், கூடிய விரைவில் இந்த சம்பவத்தை பத்தின உண்மை சம்பவம் வெளிவரும், அதனால நீங்க யாரும் இதுல சாலை மறியல்ல ஈடுபட வேண்டாம் அப்படின்னும், இதன் அடிப்படையில சாலை மறியல் செய்ய வந்த பிரேம்குமார் உறவினர்கள் 2 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு கலைஞ்சு போயிருக்காங்க. இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. அந்த சிரிப்பை நிறுத்திடாதே, இனி அதுதான் மாய வேலை நாயாச்சே. இனி நான் உன்னை என் கண்ண போல பார்த்துக்க போறேன், துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். ஏம்பே நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன். அன்பே என்பே நீதானே, எந்த நண்பே நீதானே, இன்பே என்றாலே நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே. என்பே என்பே நீதானே, எந்த தெம்பே நீதானே, முன்பே முன்பே வந்த என்பே நீதானே. கண்ணால திட்டிடாதே, ஏன்னா பழசெல்லாம் பறந்து போயே போய. அவ்வளோதாங்க, அவங்களுடைய சிரிப்புக்காக தான் இவ்வளோ விஷயமும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒய்ஃப்காக இங்க ஒரு ஹஸ்பண்ட் கொடுத்த சர்ப்ரைஸ் பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. சிண்டு கெட்ஸ் ஜானுஃபைட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற விதமா ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு செட்டப்பை போட்டிருக்காங்க. அப்படியே கலர் கலரா இருக்கு அந்த இடம் பாக்குறதுக்கு. அவங்க ஒய்ஃப் வந்த உடனே என்ன கேமரா ஆன்ல இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆச்சரியப்படுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்து பார்த்த உடனே அவங்களுக்காக அவ்வளோ அழகான ஒரு ஊஞ்சலை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஊஞ்சலை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ அழகா அந்த செட்டப், அந்த கிஃப்ட் எல்லாமே அவங்க மனசு அப்படி கவர்ந்துருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போய் கேக் எல்லாம் வெட்டி அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்டை அப்படியே அந்த ஊஞ்சல உட்காந்து குழந்தை மாதிரி தூங்குறாங்களாமா. அண்ட் இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. பொதுவாக நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது எஃபர்ட் போட்டு வித்தியாசமா யோசிப்பாங்கல்ல, அந்த வகையில இந்த ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப்க்கு கொடுத்த கிஃப்ட் பலரையுமே நிகழ்ச்சியில ஆட்டியிருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.